நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். சரி நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 2 டாபிக் பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஒன்று சிவிக்கு எப்படி தயாராகுது, அதேமாரி சிவி லிஸ்ட்டு எப்போது வெளியாகும், இதெல்லாம் தான் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் டெட் பேப்பர் 1 முடித்தவர்களுக்கு பார்த்தோன்னா நியமன தேர்வு வைக்கப்பட்டு அதற்கான ரிசல்ட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியிடப்பட்டது. இந்த ரிசல்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு மார்க் மட்டும்தான் தெரிகிற அளவுக்கு அவங்க ரிசல்ட்டு வெளியிட்டு இருந்தாங்க. அடுத்து சிவி லிஸ்ட்டு எப்போது தயாராகும், அதேமாதிரி சிவி எப்போது வைக்கப்படும், இதெல்லாம் தான் தேர்வாளர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. சரி நண்பர்களே, சிவி லிஸ்ட் எப்போது வெளியாகும்னா கண்டிப்பாக இந்த மே மாதம். ஏன்னா ஸ்கூலில் லீவ் எடுக்க போகிறாங்க இல்லையா, அதால் இதை பயன்படுத்தி நிச்சயம் மே மாதத்துக்குள்ளே அந்த சிவி லிஸ்ட்டு வெளியிடப்படும். அதேமாரி சிவி லிஸ்ட்டு வெளியிடப்பட்டு அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸும் கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சிவிக்கு எப்படி நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், யார் இந்த சிவிக்கு இப்போதிலிருந்து தயாராக வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். நண்பர்களே, நிச்சயம் பார்த்திங்கன்னா சிவி மே மாதம் அவங்க அந்த லிஸ்ட்டு விடப்படும் பொழுது எந்த மதிப்பெண்களுக்கு இருக்கிறவங்க அந்த சிவிக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் 80+, 90+, இந்த மதிப்பெண்களில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிவிக்கு இப்போலேருந்து தயாராகிக்குங்க. ஏன்னா சரி, இந்த சிவி லிஸ்ட்டு எப்போது அந்த தேர்வானவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே, நீங்கள் டிஆர்பி போர்டில் போய்ட்டு மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த புதிய நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கும். இது மாதிரி சிவி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு மெசேஜ் அதில் சொல்லியிருப்பாங்க. சரி, சிவி லிஸ்ட்டு வெளியானோடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் எத்தனை நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயம் ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூட்டுருவாங்க. சரி நண்பர்களே, அடுத்து கால் லெட்டர். சரிங்களா, இந்த கால் லெட்டர் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் டிஆர்பி வெப்சைட்லேயே வரும். இதுக்கு உங்களுடைய யூசர் நேமை பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா முன்னாடி, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அந்த கால் லெட்டர் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. குறிப்பாக நண்பர்களே, இது ஒன்லி அந்த டிஆர்பி வெப்சைட்டில் மட்டும்தான் கால் லெட்டர் கிடைக்கும். சரிங்களா, உங்கள் யூசர் நேமை பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் எடுத்துக்கணும். இதை விட்டுட்டு மெயில் ஐடியில் வருமா இல்லை வீட்டுக்கு வருமா லெட்டர் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நல்லா கவனிச்சுங்க, கால் லெட்டர் டிஆர்பி வெப்சைட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? சார் நண்பர்களே, ஒரு போஸ்டிங் எத்தனை பேர் அழைப்பாங்கன்னா 1.25 நபர்களே அழைப்பாங்க. அதாவது ஒரு 4 போஸ்டிங் இருக்குன்னா கண்டிப்பாக 5 பேருங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4 போஸ்ட்டுக்கு அழைப்பாங்க. இதில் ஒருவருக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்டு முன்னாடி அந்த டிஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சிங்களோ அதே சர்டிஃபிகேட்டை நீங்கள் இப்பயும் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுதாக எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கி நீங்கள் எடுத்துக்கொள்ள போகக்கூடாது. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.